மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அந்த வீடு தான். வாங்க. வாங்கம்மா. இதுதாம்மா ஹால். மாடிக்கு அங்க படிக்கிட்டு இருக்குமா. அம்மா, இது ஒரு பெட்ரூம். அப்படியா? உள்ள வந்து பாருங்கம்மா. உள்ளேயே பாத்ரூம். அப்படியா? செல்ஃப் எல்லாம் கூட பெருசா இருக்குமா. இது ஒரு பெட்ரூம். ஆஹா. அங்க பூஜை ரூம். இது கிச்சன். சரி. கிச்சன் நல்லா பெருசா இருக்குமா. வீடு நல்லா இருக்குல்லம்மா? ஆமா. கணக்கு பிள்ளை, இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வாடகை எல்லாம் பேசிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டோமா. அவங்க 10 மாசம் அட்வான்ஸ் 5000 ரூபாய் வாடகைன்னு சொன்னாங்க. நான் 5000 ரூபாய் வாடகை தரேன், அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லி 5 மாசம் அட்வான்ஸ் தரதா பேசி முடிச்சிட்டோமா. கணக்கு பிள்ளை, அந்த வீடு மாதிரி இந்த வீடு எதுவும் பிரச்சனை வராது. சரியா? இனிமே எந்த பிரச்சனையும் வராது, தைரியமா இரு. அம்மா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, நாளைக்கே பால் காசி குடி வந்துடலாமா. சரிங்க. என்னவா, நாளைக்கே காய்ச்சல்? காய்ச்சலாம்ப்பா. சரி, நீங்க போயிட்டுருங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேன். வாங்க போலாம். நீங்க குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்கு குழந்தையே பெற்றுக்கோங்க. துர்கா, என்ன பண்ற? நெய் வாசம் வீட்டையே தூக்குது. அல்வா பண்றேங்க, கேரட் அல்வா. ஏங்க, மனசு பூரா அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படி என்ன சந்தோஷம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணம் ஆகி 3 வருஷம் நாம குழந்தை இல்லாம இருந்தோம். நான் ரொம்ப வருத்தத்துல இருந்தப்போ என் வயித்துல திவாகர் உண்டானா. அன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இப்ப நான் அனுபவிக்கிறேங்க. துர்கா, ஆமாங்க. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஏற்பட்டதை விடவும் இப்போ அதிகமான சந்தோஷம் எனக்கு இருக்குங்க. ஏன் தெரியுமா? நினைச்சு பாருங்க, பையன் வேலை பாக்குறான், நாம ஓய்வா இருக்கோம். நாள் பூரா டிவி, புஸ்தகம், கோயில்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பேரப்புள்ள வர்றது எவ்வளவு சந்தோஷம். நீங்க வேணா பாருங்க, என் பேரனை முழுக்க முழுக்க நான் தான் வளர்க்க போறேன். அவனை என் இடுப்பை விட்டு இறங்கவே விட மாட்டேன். பேரனே முடிவு பண்ணிட்டியா? பேரன்னு தான் தோணுது. பேத்தியா இருந்தா கூட சந்தோஷம் தாங்க. இந்த வீட்டோட முதல் வாரிசு. இனிமே 24 மணி நேரமும் அதான் நம்மோட உலகம்னு ஆயிப்போச்சு. அது ஆணா இருந்தானே பொண்ணா இருந்தா என்ன? உண்மைதான் துர்கா, என் மனசும் சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணு. என்ன? அதுக்காக நீ இவ்வளவு நெய்ய போட்டு ஸ்வீட் பண்ணுமா? உனக்கு எனக்கு வயசு என்னாச்சு? கொலஸ்ட்ரால் ஏறிடாதா? இந்த ஸ்வீட்டை என் மருமகளுக்கு கொடுக்க போறேன். அவ சாப்பிட்டா
அது என் பேரப்புள்ள சாப்பிட்ட மாதிரி. அதுக்குத்தான் இந்த கேரட் அல்வாவை நெய்யெல்லாம் ஊத்தி ஸ்பெஷலா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். என்ன சத்தி, இன்டர்வியூ எப்படி நடந்துச்சு? ஓகே. அப்போ வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? அப்புறம் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? உடம்பு சரியில்லையா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் முகம்லாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? திவா வந்துட்டானே. காலையில் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி கன்சீவாக இருக்கேன்னு தெரிஞ்சதில்ல. ஆமாம், அதுக்கு எனக்கு அந்த வேலை கிடைச்ச மாதிரி தான். ஆனால் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. என்ன கண்டிஷன்? பொதுவாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த வேலை கொடுக்கறதில்ல போல இருக்கு. என்னோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்து இந்த வேலை உங்களுக்கு இருக்கு, ஆனால் 2 years வரைக்கும் கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்கும். பாத்தியா, நான் சொன்னேன்ல சக்தி புரிஞ்சுப்பான்னு. கரெக்டா சொல்ற பாத்தியா? மாமா, நான் சொல்ல வந்தது எதுவோ முழுசா சொல்லி முடிக்கல. என்ன சொல்ல வந்த? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைக்கும், ஆனா எனக்கு கிடைக்கிற எந்த வேலையா இருந்தாலும் பெரும்பாலும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். அதுவும் இல்லாம வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே லீவு பிரசவம்னு சொன்னா எந்த கம்பெனியும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இது நல்ல கம்பெனி, நல்ல சேலரி. அதனால ஒரு 2 வருஷம் வரைக்கும் குழந்தை வேணான்னு நினைக்கிறேன். போதும் விடுறா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏய் நில்லு. என்ன அந்த கையை காட்டு. ஒண்ணும் இல்ல, இந்த கையை காட்டு. இதுவும் நல்லா தானே இருக்கு. நல்ல காலை உதறி சும்மா காட்டு. இருக்கே, அடிச்சு மூஞ்சி கிட்டலாம் பேத்துருவேன். என்ன கையை காட்டு காலை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, என் அருமை அண்ணன் கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு பார்த்தேன். சும்மா லூசுத்தனமா உளறிட்டு இருக்காத. உனக்கு வேற வேலையே இல்லையா? நானா லூசு? நீதான் லூசு. ஏய் இதுக்கு மேல எதுவும் பேசாத. என்ன என்கிட்ட அப்படி குறைய கண்ட? நான் ஒரு குறையும் காணல. உன் பொண்டாட்டி தான் உன்கிட்ட நிறைய குறைய கண்டுட்டா. கண்மணி ஏதாவது சொன்னால? சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு தராசுல உன்னையும் இன்னொரு தராசுல அந்த சக்திய கூட்டிட்டு ஓடுனானே திவாகர், அவனையும் வச்சு பார்த்ததுல உன்னை விட அவனதான் வெறிக்குட்டுன்னு சொல்லிட்டா. என்ன சொல்ற நீ? ஆமா, நீ என்ன சினிமால வர ஹீரோ மாதிரி கூட்டிட்டு ஓடுனானே, அப்படியா கூட்டிட்டு போய் தாலிய கட்டுன? அப்பா பேச்ச கேட்டு அப்புறானியே தாலிய கட்டுன. அப்புறம் எப்படி உன்னை மதிப்பா மிதிப்பா? ஏய் அவ என்ன பேசினான்னு கொஞ்சம் விவரமா சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு போன்ல அவங்க அம்மாட்டையும் தங்கச்சிட்டையும் கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தா. அவ இத்து போன குடும்பத்துக்கு அந்த திவாகர் சப்போர்ட் பண்ண மாதிரி நீ சப்போர்ட் பண்ணலையா? நீ அவளை புரிஞ்சிக்கிறதே இல்லையா? ஆணவம் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன், மோசமானவன்னு
வெளிப்படையா சொல்லல, ஆனா சுத்தி கித்தி பார்த்ததுல அதத்தான் சொன்னான். உண்டா இல்லையான்னு நீயே கேட்டுக்கோ. ஏய் பாடி 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 உள்ள ஏய் ஓடி. என்கிட்ட அடி வாங்கி முகமெல்லாம் கிழிஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பக்கத்தை கிடந்தவன் என்னை விட உனக்கு நல்லவனா போயிட்டானா? நீங்க தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. வேற எப்படி சொன்ன? என்னை விட அழகா இருக்கிறான்னு சொன்னியா? இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன சாகடிக்காதீங்க ப்ளீஸ். எங்க அப்பா தான் அந்த வீட்டுக்கு போன் பண்ணி பேச வேண்டாம்னு சொன்னார்ல. அப்படி இருந்து வந்த போன எடுத்து பேசுனது இல்லாம அவன் வசதி நான் லாக்கி இல்லாதவன வேற பேசுறியா? நான் தான் அந்த மாதிரி பேசலன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப அதே பேசாதீங்க. நொந்து போயிருக்கிற எங்க குடும்பத்துக்கு சக்தியும் அவளோட வீட்டுக்காரும் போய் ஆறுதல் சொன்னாங்க. என்னால அது முடியலன்னு சொன்னேன். நான் ஏதோ கஷ்டத்துல புலம்புறது தப்பா புரிஞ்சுக்கிட்டு திருச்சி பேசினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னா என்ன போய் உங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்றியா? 40 லட்சம் ரூபாடி, 40 லட்சம் ரூபாய் பறி கொடுத்துட்டு எங்க அப்பா நொந்து போய் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உங்க அப்பா ஒட்டுமொத்த பணத்தையும் முழுங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. துட்டையும் விட்டுட்டு எங்களை போய் ஆறுதல் சொல்றியா? அப்படி ஆறுதல் சொல்றதா இருந்தா எங்க அப்பாவுக்கு தான் ஆறுதல் சொல்லணும். எப்படி ஆறுதல் சொல்ற? 40 லட்சம் ரூபாய் போடா போயிட்டு போகுது, இன்னொரு 10 லட்சம் ரூபாய் தரேன்னு ஆறுதல் சொல்றியா? அத திவாகர் ரெடி பண்ணிட்டான். நேரா உங்க வீட்டுக்கு வந்து எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லியிருக்கான். அவ்வளவுதானே? வெறும் வார்த்தையால சொன்னா என்ன வாயா வலிக்க போகுது? 10 பைசா செலவு இல்லாம அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா அவன் நல்லவன். 40 லட்சம் ரூபாய் பறி கொடுத்துட்டு நாங்க நிக்கிறோம், நாங்க கெட்டவன். கலையரசன் குடும்பம் போடுற கணக்கு தான் என்னன்னு புரிஞ்சுக்க முடியலடி. நம்ம 2 பேருக்கும் ஒத்து வரலன்னு எழுதி கொடுத்து டைவர்ஸ் வாங்கிடுவேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன புதுசா இருக்கு? நிஜமாதான் சொல்றேன். என்னால உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் வேதனை. என்ன டைவர்ஸ் பண்ணிடுங்க. அன்னைக்கு நான் டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு நீ என்ன சொன்ன? உங்களை நான் மாத்துவேன், உங்களோட வாழ்ந்து காட்டுவேன்னு பெருசா பேசுனேன். அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அன்னைக்கு என் குடும்பம் ரொம்ப வசதியா இருந்தது. ஆனா இப்போ எல்லாரும் ரோட்ல நிக்கிறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்லயும் வேதனையிலயும் தான் நான் சித்திரவதை பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன டைவர்ஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? அன்னைக்கு நீங்க தானே நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. அன்னைக்கு நீ வெறும் பொண்டாட்டி மட்டும்தான். ஆனா இன்னைக்கு 40 லட்சம் ரூபாய் கடனுக்கு அடமான பொருளடி நீ. அத நீ புரிஞ்சுக்க. இருக்கீங்க. சரி விடுங்க, இப்ப என்ன நடந்துருச்சு? ஒன்னும் நடக்கலையாடா? நீ என்ன காதை பொத்திக்கிட்டு இருந்தியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அவளோட சுபாவம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை, ஏதோ யோசிக்காம பேசிட்டாம்மா. எதை பத்தி வேணாலும் யோசிக்காம வாய்க்கு வந்தபடி பேசிடலாமா? முதல்ல குழந்தை உண்டாகிறது சாதாரண விஷயமாடா, உயிரிடாது. இந்த வம்சத்தோட அடுத்த வாரிசு. அத பத்தி எது வேணாலும் பேசிடுவாளா? இல்லம்மா, இல்லைண்ணா. மனசு பூரா சந்தோஷத்தோட ஸ்வீட் பண்ணிக்கிட்டு இருந்த 2 வருஷத்துக்கு புள்ளைய வேணான்னு சாதாரணமா சொல்றா. அந்த பேச்சுக்கு என்னடா அர்த்தம்? முதல்ல வயித்துல ஒரு உயிரை சுமந்துக்கிட்டு நிக்கிறா. அவ பேசுற பேச்சாடா இது? என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுன மாதிரி இருந்துச்சுடா. சரி, இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம், உள்ள வாங்கம்மா. இந்த பாருங்க,
உங்கள் பேர குழந்தை எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். வாங்க துர்கா, வா உள்ள போலாம். வாங்கம்மா. தீபா, ஆ செக்கப்க்கு கூட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா. சத்தி, செக்கப் போயிட்டுலாம் வா. இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்ன? இப்போ குழந்தை வேண்டான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிற? அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.